அப்புறம் சர்ச்சுக்கு போயிட்டு லேக்கு அப்படியே சுற்றி வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். என் பேரன் லேக்கை சுற்றி பார்க்கணுன்னு சொன்னா அப்படி. அதனால் என் சன்னு வந்து அப்படியே லேக்கில் மெதுவாக வந்தார். மெதுவாக வந்தனால தான் ஓரளவுக்கு கிளியராக எடுக்க முடிஞ்சிச்சு. ஸ்பீடாக போனால் அப்படி எடுக்க முடியாது. அதனால் லேக்கை ஃபுல்லாக இன்றைக்கி எடுத்துருக்கேன். பார்க்க தான் பயமாக இருக்குது. தண்ணி லைவ் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். லைவ் சரியாக வரல. அதனால் சரி வீடியோவாகவே எடுத்து போட்டுடலாம். என்னன்னு தெரில, எனக்கு லைவ் வந்து ஒரு மாதிரி ஷேட் அடிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் வந்து அதை டெலீட் பண்ணிவிட்டேன். திரும்ப நான் வந்து வீடியோவாக எடுத்து உங்களுக்கு நான் போடுறேன். பாருங்கள், கொடைக்கானலில் நீங்கள் வராட்டி கூட பரவாயில்ல, இந்த வீடியோ பார்த்தா கூட போதும் கொடைக்கானல் எப்படி இருக்குன்னு. இந்த சீசன் டைமில் தான் கொடைக்கானல் வந்து பயங்கர பிஸியாக இருப்பாங்க. காசு நிறையா வச்சுருக்கவங்க செலவு பண்ணுறது கொடைக்கானலுக்கு வாங்க. ஏரியா லேக்கை பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ லேக்கை சுற்றியே தான் வந்துட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாரு, ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்து இப்போ ஆப்போசிட்டில் வந்து தான் பார்க்குறாங்க. ஆப்போசிட் மீன்ஸ் அந்த பார்க்குக்கு கீழ் ரோடு இது. இதெல்லாம் போட் கிளப். இன்னும் வேலை நடந்துட்டு தான் இருக்குது. 2-3 இடத்துல இருக்குது போட் கிளப். இப்போ ஒரே ஒரு இடத்துல தான் இருந்துச்சு. இப்போ வந்து 2-3 இடத்துல வச்சுருக்காங்க போட் கிளப்பு. எல்லா இடத்துலையும் ஏறிக்கலாம், வந்துக்கலாம். நாங்கள் கொடைக்கானலெல்லாம் இருந்துட்டு ரொம்ப பயப்படுவோம். தண்ணினாலே பயம் நமக்கெல்லாம். நீரும் நெருப்பும்னாலே பயம். தண்ணி ஒரு 1/2 அடிக்கு மேலே வேளாங்கண்ணிக்கே போனாலும் 1/2 அடிக்கு மேலே காலை வைக்க மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுலேயே ஓடியாந்துருவோம். அப்படி ஒரு இதாக இருப்போம். லேக் பார்த்துக்கங்க, எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 60 ஏக்கர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் அன்றைக்கி சொல்லியிருந்தேன். 60 ஏக்கர் 63 ஏக்கர் நிலப்பரப்பு இந்த லேக்கு. சுற்றி 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 வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள். இப்போ நல்லா லேக்கெல்லாம் க்ளீன் பண்ணி இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய செடி கொடியெல்லாம் இருந்துச்சு, ஆனால் இப்போ அப்படியே நல்லா க்ளீன் பண்ணிருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சுத்தமாக நீட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டெல்லாம் எங்கே பார்த்தாலுமே ஊற்று தண்ணி ஆற்று தண்ணி வந்துச்சுன்னா எடுத்து குடிச்சிருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அப்படி இல்லை. டூரிஸ்ட்டு ரொம்ப அதிகமானனால எல்லா தண்ணியும் குடிக்க முடியாது. ஏன்னா எல்லா தண்ணியும் அதில் கலந்துருவாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம் இருக்குது. ஏன்னா கலக்கவும் செய்கிறாங்க. அதனால் வந்து இப்போ எந்த தண்ணியுமே குடிக்கிறதில்ல, ஆற்று தண்ணி எதையும் குடிக்கிறதில்ல. இது வந்து இங்கிலீஷ் கிளப்பு ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு காட்டினது. அப்போ உள்ளவங்க எல்லாத்துக்குமே அது ஒரு விளையாட்டு மைதானமாக இருந்துச்சு அந்த இங்கிலீஷ் கிளப்பு. அவங்க வந்து ஆங்கிலேயர்கள் எல்லாமே அங்கே தான் போய் விளையாடுறதா சொன்னாங்க. இங்கே பாருங்கள், இதான் மெயினான போட் கிளப்பு. போட் கிளப்பை தாண்டி வந்துக்கிட்டு இருக்கோம். கூலிங் கிளாஸு நீ வாங்கினதே போடல தம்பி. நகராட்சியை ஒட்டி வரப்போகிறோம். இப்போ நம்ம ஆப்போசிட்டில் ஆரம்பித்தது. இப்போது ஆப்போசிட் நகராட்சி இங்கே வரப்போகிறோம் பாருங்கள். போடுவான் ஜனி, அப்புறம் அது அப்படியே கீழே தான் கிடக்கும். தெரியாமல் தான் ஃப்ரெண்ட்ஸ் செல்லை வச்சுக்கிட்டு எடுப்பேன். இப்படி கையில் வச்சுட்டுலாம் எடுக்க அனுமதிக்க மாட்டாங்க. நான் தெரியாமல் ஆன் பண்ணி செல்லை மூடி கையில் வச்சுக்குவேன். அப்படி தான் எடுப்பேன். ஏன்னா இவங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது. என் பிள்ளைங்களுக்கோ பேர பிள்ளைகளுக்கோ பிடிக்காது. இருந்தாலும் எனக்கு நேச்சர் ரொம்ப பிடிக்கும். அதுக்காக வந்து நான் வந்து எடுப்பேன். இங்கே பாருங்கள், திரும்ப லேக்கை கடக்க போகிறோம். கடந்து வெளியே வர போகிறோம். சுதந்திர தினத்தப்போ இந்த இடத்துக்கிட்ட தான் கொடியேற்றுவாங்க. லேக்கை விட்டு வெளியே வர போகிறோம். எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு? ரொம்ப அழகாக இருக்கா. ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்தது இப்போ முடிய போகுது. ஓகே, கொடைக்கானல் வந்தால் இந்த அழகான இந்த ஸ்டார் லேக்கை பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம மூஞ்சிக்கல் வழி வந்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு இடையில் உள்ள வியூஸ் இதெல்லாம் ஹோட்டல்ஸு, மெயினான ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது.